இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஹேவன்லி கிட்ஸ் குழுவினர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முதலாவதாக தேவனுக்கும் இவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். போன மாசத்துல இந்த ட்ரைனிங் பத்தி எங்க தம்பி ஜெய்சிங் வந்து இந்த முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நடக்குது, விருப்பம் இருந்தா வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி. சிறுவர்களுக்கு உள்ள ட்ரைனிங்கோட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் 10th படிக்கும்போது இருந்து நான் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த சிறுவர்களுக்கு மீது பாரம் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தது. சின்ன பிள்ளைல இருந்தே அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப இருந்தது. அதனால நான் சண்டே கிளாஸ் ட்ரைனிங்கோட எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. உடனே எங்க சர்ச்சு பீவர்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்தோம். நாங்க மொத்தம் 4 பேருக்கு வந்து போன மாசம் கலந்துக்கிட்டோம். நாங்க போன தடவை வந்திருக்கும் போது அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. அந்த இதை பார்த்ததுல இருந்தே எங்களுக்கு ரொம்ப ஒரு பாரம் அதிகமாயிடுச்சு. நாங்க வந்து 4 பேருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங் சொல்லி பேசிக்கிட்டே போனோம். இங்க நடத்துனதை எல்லாத்தையுமே நாங்க ஷேர் பண்ணிட்டே போனோம். ராஜபாளையத்துல இருந்து வந்து கலந்துக்கிட்டோம். திரும்ப இங்க இருந்து போன உடனே நாங்க முடிவு பண்ணணும், இதை இப்படியே ட்ரைனிங் போனோம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு இல்லாதபடி உடனே நம்ம சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் அவங்க ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சிஸ்டர் தீபா வந்திருக்கிறாங்க. அவங்க ஏரியாவிலே அவங்க ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என் கூட வந்து சித்ரா சகோதரி அவங்க ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சக்தி நகர்ன்ற ஒரு இடத்துல ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். இப்படி 4 பேருமே 4 இடத்துல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இன்னொரு இடத்துல சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறது ரெடியா இருக்கும். ஆனா எங்களுக்கு டீச்சர்ஸ் தான் கம்மியா இருக்கிறாங்க. பிலியர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. 140 பேர் வரைக்கும் சர்ச்சில் இருக்கிறாங்கன்னா இந்த பாகம் உள்ளவங்க ரொம்ப கம்மி. அதனால இதை பத்தி நம்ம சர்ச்சில் சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாருமே வந்து அவங்களோட வீடுகள்லாம் சண்டே கிளாஸா மாறணுங்கிறது எங்களுடைய பெரிய ஒரு இயக்கமா இருக்குது. நாங்க வந்து இந்த வருஷத்துக்கே வந்து 50 பிள்ளைங்க தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். ஜனவரியில இந்த வருஷம் முழுசும் 50 சிறு பிள்ளைகளை சண்டைக்கு டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனா எங்களுக்கு மார்ச்ல 76 பிள்ளைங்க நாங்க டார்கெட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் இந்த வந்து 100 ஆக்கி போனாங்க. திரும்ப ஒரு 3 மாசத்துக்குள்ள 100 ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். திரும்ப நம்பியும் எங்களுடைய டார்கெட் அதிகமாக்கிட்டே போனான்னு சொல்லி நினைச்சிருக்கோம். சிறு பிள்ளைகள் தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் வேலையில நிறைய வந்து விளையாடுறாங்க. சும்மா வெட்டியான நேரத்தை போக்குறாங்க. அந்த பிள்ளைகளை கூட்டி வச்சு ஒரு நல்ல பாட்டு கதைகள்லாம் சொல்லி கொடுக்கும் போது நிச்சயமா அவங்க இயேசுவா இருந்துக்குள்ள நல்ல வாய்ப்பு இருக்குது. மதுரை வீரர் காலனி அந்த சைடுல எல்லாம் நாங்க போய் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சோம். அவங்க உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் இயேசுனா யாருன்னே தெரியாது. ரொம்ப புறஜாதி பிள்ளைங்க தான். அவங்களுக்கு போய் நாங்க ஆரம்பிச்சு சின்ன கேம் இப்படி சொல்லி கொடுத்ததுன்னா ரொம்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். பாட்டுலாம் நல்லா சொல்லி கொடுத்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வர்றாங்க அந்த பிள்ளைங்க. நான் வரிசையா உட்காருன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்களே ஒரு சாக் பீஸ் எடுத்து ஒரு கோடு போட்டு இது வந்து கேர்ள்ஸ் லைன், இது வந்து பாய்ஸ் லைன், அந்த பிள்ளைங்களே கோடு போட்டு இந்த கோட்டுல தான் உட்காருவாங்க. ரொம்ப டிசிப்ளினா அந்த பிள்ளைங்க மாறி வர்றாங்க. போன வாரம் நாங்க சண்டே கிளாஸ் முடிச்சு வரும்போது அந்த ஏரியாவில் உள்ள ஒரு அம்மா வேகமா வந்தாங்க. வந்து எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா அப்படின்னு கேட்டோம். இந்த பிள்ளைங்க வந்து சரியா குளிக்க மாட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீட்டா பண்ண மாட்டாங்க, தலையெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆனா நீங்க என்னைக்கு இங்க வர ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து இந்த பிள்ளைங்க நல்லா நீட்டா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஏரியாவுக்கு ஒரு நாகரிகத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நாங்க இப்போ ஒரு மாசமா தான் போறோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க போய் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு மாசத்துலயே ஒரு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ட்ரைனிங் எல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த அந்த சகோதரர்கள், பாஸ்டர் அவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். முதலாவதாக ஜீசஸ் நான் நன்றி சொல்றேன். இந்த ட்ரைனிங்கை விடாம நாங்களும் கத்துக்கிட்டு இன்னும் நிறைய நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.